விவசாயிகள் வாக்குறுதிகள் கொடுத்து ஏமாத்துனாங்க. அடுத்ததாக தூய்மை பணியாளர்களை. ஏன்னா தூய்மை பணியாளர்களை தனியார் வசம் ஒப்படைக்கணும்னு அரசு டெண்டர் கோரி இருக்கிறாங்க. இப்ப கடந்த திமுக ஆட்சி காலத்துல பாத்தீங்கன்னா தனியார் வசம் இருந்த தூய்மை பணியாளரை மறுபடியும் அரசே எடுத்து நடத்தணும் அப்படின்னு தான் போராட்டம் நடத்தினாங்க இல்லையா? இப்படி இருக்கும்போது இப்போதைக்கு புதுசா பொறுப்பேற்று கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு மேல ஆயிடுச்சு தமிழக வெற்றி கழகம். இந்த தாவேக அரசு தனியார் மய முயற்சிகளை மேற்கொண்டுட்டு இருக்கிறாங்க அப்படின்றதுதான் இன்னைக்கு சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கு. அதை பத்தி பாத்திரலாம். ஆவடி, தாம்பரம், வேலூர், அப்புறம் கோயம்புத்தூர் இது மாதிரி இருக்கக்கூடிய மாநகராட்சிகள்ல தூய்மை பணிகளை பொது அப்புறம் தனியார் பங்களிப்போட மேற்கொள்ளணும் அப்படின்ற மாதிரி புதிய டெண்டர்களை வெளியிட்டு இருக்கிறாங்க தமிழ்நாடு அரசு. இந்த டெண்டர் தான் இன்னைக்கு அரசியல் வட்டாரங்கள்ல சலசலப்புக்கு ஒரு முக்கியமான காரணமா இருக்குது. கடந்த ஆட்சியில அப்படி என்னதான் நடந்துச்சு? ஏன்னா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில தூய்மை பணியாளர்கள் சென்னையில இருக்கக்கூடிய ரிப்பன் மாளிகையை ஃபுல்லாவே ஆக்கிரமிச்சிருந்தாங்க. அங்க முற்றுகையிட்டு கூவா ஆத்துல சில பேர் இறங்கியுமே போராட்டத்துல ஈடுபட்டு இருந்தாங்க, போராட்டம் பண்ணாங்க. சோ தூய்மை பணியாளர்களை பணியில் அமர்த்தி இருக்கக்கூடிய தனியார் நிறுவனம் கம்மியா கூலி தர்றாங்க, குறைந்தபட்ச அளவுதான் சம்பளம் தர்றாங்க, அதை கூட இன்னும் உறுதி செய்யல அப்படின்ற மாதிரியும் சமூக பாதுகாப்பான வேலையை அவங்க வழங்கல அப்படின்ற மாதிரியும் சொன்னாங்க. நாங்க உயிரை கொடுத்து வேலை செஞ்சாலும் எங்களுக்கு அதற்கான ஊதியம் கிடைக்கல, ஓய்வூதியம் கிடைக்கலன்னு சொல்லி பணியாளர்கள்லாம் தூய்மை பணியாளர்கள்லாம் இந்த போராட்டத்தை முன்னெடுத்து நடத்தினாங்க. நிறையவே நம்ம பார்த்தோம். இந்த போராட்டக்காரர்கள்லாம் அழைத்து பேசி அவங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு பதிலா இரவோடு இரவா அவங்கள கைது செஞ்சாங்க திமுக அரசு. அதுவும் நைட்டோட நைட்டா. இந்த கைது நடவடிக்கை சென்னை மட்டும் இல்லாம தமிழ்நாடு முழுவதுமே மக்களுடைய மனசாட்சியை ஒரு உலுக்கி இருந்துச்சுன்னு தான் நம்ம சொல்லணும். இப்ப விடிந்தால் சுதந்திர தினம், ஆனா தூய்மை பணியாளர்கள் வலுக்கட்டாயமாக நைட்டோட நைட்டா கைது பண்ணி அவங்கள போராட்டம் கூட பண்ண விடாம தடுத்து வச்சிருந்தாங்க இல்லையா? சோ திமுக அரசினுடைய இந்த நடவடிக்கையை தாவேகா ரொம்பவே கண்டிப்போட கண்டிச்சிருந்தாங்க. தேர்தல் பிரச்சாரத்துல கூட பேசிய விஜய் அவர்கள் தூய்மை பணியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய தற்காலிக ஒப்பந்த ஊழியர்கள் எல்லாருக்குமே பணி நிரந்தரம் செய்வாரு அப்படின்ற வாக்குறுதி கொடுத்து இருந்தாங்க. ஆனா இப்ப தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைத்து விஜய் அவர்கள் முதலமைச்சராக ஆகியிருக்கிற நிலையில தூய்மை பணியை தனியார் வசம் ஒப்படைக்கிறதுக்காக டெண்டர் விட்டிருக்காங்க அப்படின்றது இப்ப இருக்கக்கூடிய முதலமைச்சர் விஜய் அவர்கள் மேல விமர்சனங்களை இன்னும் இன்க்ரீஸ் தான் பண்ணிருக்கு. விஜய் அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி அனைத்து தூய்மை பணியாளர்களையுமே பணி நிரந்தரம் பண்ணணும், அவங்களுக்கு பெர்மனண்டா ஒரு இது கொடுக்கணும்ன்ற மாதிரி தான் தாவேகா கூட்டணியில இருக்கக்கூடிய இடதுசாரிகள் அப்புறம் விசிகா இந்த கட்சிகள் எல்லாமே வலியுறுத்திட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. அதனால தமிழக வெற்றி கழக அரசு டெண்டரை ரத்து செஞ்சு வாக்குறுதியை நிறைவேற்றணும். ஒருவேளை அவங்க இது தவறிட்டாங்க அப்படின்னா, அப்படி தவறும் பட்சத்துல இப்ப விஜய் அவர்களுக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு அப்படியே கண்டிப்பா சரிஞ்சிடும். ஏன்னா திமுகவை தீய சக்தி அப்படின்னு விமர்சிச்சுதான் தன்னை தூய சக்தி அப்படின்னு சொல்லிக்கிட்டாரு. சோ அப்படி சொல்லிக்கொள்ற விஜய் அவர்கள் இந்த விஷயத்துல கண்டிப்பா கவனமா இருக்கணும்ன்ற மாதிரி அரசியல் விமர்சகர்களும் எச்சரித்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அதோட இல்லாம தமிழ்நாட்டுல முக்கிய மாநகராட்சிகள்ல திடக்கழிவு மேலாண்மை அப்புறம் தூய்மை பணிகளை தனியார் நிறுவன பங்களிப்போட மேற்கொள்ளணும் அப்படின்ற ஒரு திட்டத்தை விஜய் அவர்கள் தலைமையிலான பரிசீலனையில் இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கு. தமிழக அரசு டெண்டர் கோரி இருக்குன்னு சொல்றாங்க. எங்கன்னு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல, மதுரை, சேலம், ஈரோடு, திருப்பூர், திருச்சி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, ஓசூர், தாம்பரம் இது மாதிரி வேலூர் இது மாதிரி ஒரு 12 மாநகராட்சியில பொது தனியார் கூட்டாண்மை PPPன்னு சொல்லுவாங்க. சோ இந்த முறையில திடக்கழிவு மேலாண்மை அப்புறம் தூய்மை பணிகளை செயல்படுத்துறதுக்காக நிறைய ஒரு விரிவான ஒரு சாத்தியக்கூறு அறிக்கை இப்ப தயாரிக்கிறதுக்காக தமிழக அரசு ஆலோசகர்களை நியமிக்க டெண்டர் விட்டுட்டாங்க. ஏன் இந்த மாற்றம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவுல திடக்கழிவு மேலாண்மைக்கான விதிமுறைகள் தொடர்ந்து கட்டமைக்கப்பட்டு வந்துகிட்டு தான் இருக்குது. அப்படி இருக்கும்போதும் பல மாநகராட்சிகள் போதுமான தொழில்நுட்ப பயிற்சி பெற்ற பணியாளர்கள் அப்புறம் சில அட்வான்ஸ்டு டெக்னாலஜி கொண்ட அந்த எக்யூப்மெண்ட்ஸ் நவீன உபகரணங்கள்னு சொல்லுவாங்கல்ல, அதோடைய உட்கட்டமைப்பும் இல்லாத நிலையில தான் இப்ப வரைக்குமே இருந்துகிட்டு இருக்கிறாங்க. இதை சமாளிக்க தனியார் நிறுவனங்களுடைய தொழில்நுட்ப திறன், அவங்களுடைய முதலீட்டு மற்றும் செயல்திறன் இது ரெண்டையுமே பயன்படுத்துற ஒரு நோக்கத்துல தான் தமிழ்நாடு அரசு இந்த முயற்சியை முன்னெடுத்து வச்சிருக்கிறாங்க. இதற்காக மட்டும்தான் தமிழ்நாடு அரசு இதை பண்றாங்கன்ற மாதிரி ஒரு தகவலும் இருக்கு. அதுபடி பார்த்தோம்னா இப்ப வீட்டுல வீடு ஃபுல்லாவே குப்பை சேகரிப்பு
வந்து கழிவுகளை பிரிச்சு நம்ம வந்து மறுசுழற்சி செய்றோம் இல்லையா, அந்த கழிவுகளை மின்சாரமாக மாத்துறாங்க, சில பேர் தொழில்நுட்பங்களை பயன்படுத்துறது, இது மாதிரி நிறைய ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு வந்துட்டு தான் இருக்கிறாங்க. இதனால மாநகராட்சிக்கு என்ன பலன் அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழ்நாட்டில் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள் பல இடங்கள்ல நிதி சுமையால பாதிக்கப்பட்டிருக்கு. நம்ம அதை டெய்லி கேட்டுக்கிட்டு தான் வர்றோம், நமக்கு தெரியும். இப்ப புதிய குப்பை இதெல்லாம் வந்து புதிய குப்பை செயலாக்க மையங்கள், நவீன தூய்மை பணிக்கான இயந்திர வசதிகளை உருவாக்குறதுக்கு அரசு நிதி மட்டுமே நம்பி இருக்கிற சூழலும் தமிழ்நாட்டில் நிலவிக்கிட்டு இருக்கு. இந்த நிலையில தனியார் முதலீட்டை ஈர்ப்பதற்காக இதன் மூலமா தூய்மை பணிக்கான உள்கட்டமைப்பை நம்ம வந்து இன்னும் விரைவா உருவாக்க முடியுன்ற மாதிரி நிறைய அரசு அதிகாரிகள் வந்து கருதுறாங்களாம். அதற்காக பணியாளர்களை ஈர்ப்பது மட்டும் இல்லாம ஒவ்வொரு தெருக்களுடைய தூய்மையான நிலை, அந்த சேகரிக்கப்பட்ட கழிவு இருக்கு பார்த்தீங்களா, மக்கும் குப்பை மக்கா குப்பை, அதோடைய செயலாக்க அளவு, இது மாதிரி செயல்திறன் அடிப்படையில நிறுவனங்களுக்கு கட்டணம் வழங்கப்படும் முறையும் அறிமுகப்படுத்தப்படலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏன் இதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதனால இதோடைய சேவையின் தரம் வந்து மேம்படும் அப்படின்ற ஒரு சின்ன எதிர்பார்ப்பும் இருக்கு. இந்த திட்டத்துடைய முக்கிய நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிட்டிஸ்லாம் வந்து நகரங்களுடைய தூய்மை தரத்தை உயர்த்தணும் அப்படின்னு ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பகுதியாக இதுக்கு வந்து கண்டிப்பா கட்டணம் கொடுக்கலாம், பேமெண்ட் நீங்க தரணுன்ற மாதிரியும் எதிர்பார்க்கப்படுது. இப்படி பார்த்தோம்னா வீடா இருக்கட்டும் இல்ல கமர்ஷியல் பில்டிங்கா இருக்கட்டும், அது எல்லாத்துக்குமே மாதாந்திர பயனாளர் கட்டணம் விதிக்க வாய்ப்பு இருக்கு. சொத்து வரியோட இந்த கட்டணம் இணைக்கப்படுமா இல்ல தனியா வசூலிப்பாங்களா அப்படின்றது மாதிரி இது வரைக்கும் எந்த ஒரு டெசிஷனும் அவங்க எடுக்கல. ஆனா இந்த திட்டம் குறித்து அதிகமாக எழுற கேள்வி வந்து இதுதான். இந்த ஒரு கேள்வியை தான் எல்லாரும் முன் வைக்கிறாங்க. மாநகராட்சியில பணிபுரியக்கூடிய நிரந்தர பணியாளர்களுடைய வேலை பாதுகாப்புக்கு உடனடியா பாதிப்பு எதுவும் ஏற்படாது அப்படின்னு உள்ளாட்சி நிர்வாக வட்டாரங்களும் வந்து தெரிவிச்சுட்டு இருக்கிறாங்க. ஆனா அவங்க வந்து மாற்று பணியில அமர்த்தப்படலாம் அல்லது இப்போதே இருக்கக்கூடிய அமைப்பிலேயே இவங்க தொடரலாம். ஆனா அந்த ஒப்பந்தம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ஒப்பந்த அடிப்படையில பணிபுரியக்கூடிய தற்காலிக தொழிலாளர்கள் எல்லாருமே அவங்களுக்கு தான் வந்து கவலை அதிகமாயிருக்கு. அடுத்த கட்டம் என்ன அப்படின்ற மாதிரி இப்ப தமிழ்நாடு அரசு எடுத்திருக்கிற நடவடிக்கை இந்த திட்டத்தை உடனடியா அமல்படுத்துவது கிடையாது. ஃபர்ஸ்ட் அந்த 12 மாநகராட்சி நம்ம சொன்னோம்ல, அதுலதான் இந்த பொது தனியார் கூட்டாண்மை முறை செயல்படுத்தப்படும். அதே மாதிரி தொழில்நுட்ப நிதி மற்றும் நிர்வாக சாத்தியக்கூறுகளை ஆய்வு செய்யக்கூடிய ஒரு விரிவான அறிக்கையும் தயாரிக்கப்பட உள்ளதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த அறிக்கையை தயாரிக்கிற நிறுவனத்தை தேர்வு செய்யறதுக்காக தான் இப்ப டெண்டர் விடப்பட்டு இருக்கு. இந்த டெண்டர்ல யாரு வின் பண்றாங்க அப்படின்றத பார்த்துட்டு வெற்றி பெறும் நிறுவனம் அந்த ஆய்வறிக்கையை வந்து சமர்ப்பிக்கும். அந்த ஆய்வறிக்கையில என்ன இருக்குதோ அந்த அறிக்கையினுடைய அடிப்படையில மட்டும்தான் இறுதி கொள்கை முடிவுகள் எடுக்கப்படும் சொல்றாங்க. அது வரைக்கும் தூய்மை பணிகளை வந்து பணியாளர்களை தனியார் மயமாக்குவதில் எந்த விதமான முடிவும் எடுக்கப்படாதுன்னு சொல்றாங்க.